உங்களுக்கு தெரியுமா கன்னி ராசிக்கு டிசம்பர் மாதத்தில் நடக்கப் போகும் மிகப்பெரிய மாற்றம் என்ன? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ குபேரன். ஆர்யா டிவைன் சக்சஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று பார்க்க போவது கன்னி ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் 2025 மாதம் மிக பொருத்தமான திட்டமிடும் திறனை ஊக்குவிக்கும், உள்ளார்ந்த தெளிவையும் வெளிப்புற முன்னேற்றத்தையும் தரும் காலமாக இருக்கும். உங்கள் ராசி அதிபதி புதன் வக்ர நிலையில் இருப்பதால் இந்த மாதம் சிறு தாமதங்கள் மற்றும் திருத்தங்கள் நிகழினும் அவை நீண்ட கால பயனுக்காகவே இருக்கும். சூரியன் மாத தொடக்கத்தில் உங்கள் 4ஆம் வீடுக்கு சென்று குடும்ப வீடு மன அமைதி தொடர்பான காரியங்களை வலுப்படுத்தும். பின்னர் மாத நடுப்பகுதியில் சூரியன் 5ஆம் வீட்டை திறக்கும்போது படைப்பாற்றல், குழந்தைகள், காதல் மற்றும் புத்திசாலித்தனம் இரண்டிலும் முன்னேற்றம் தெரியும். புதன் வக்ரம் காரணமாக திட்டங்கள் இருமுறை சரிபார்க்கப்பட வேண்டும். ஆவணங்களில் சிக்கல்கள், இமெயில் மிஸ்மெசேஜ் அல்லது பயண தாமதங்கள் ஏற்படலாம். ஆகவே ஒப்பந்தங்கள், கட்டண விவரங்கள், சம்மத படிவங்கள் ஆகியவற்றில் நீங்கள் மிகவும் நுணுக்கமாக இருப்பது நல்லது. பணி தொடர்பான செயல்களில் நல்ல மனநிலையுடன் இருங்கள். குறைந்தபட்சம் 2வது பார்வையை கொண்ட பிறகு மட்டுமே முடிவெடுக்கவும். குரு ரிஷப ராசியில் இருப்பதால் வெளிநாட்டு சந்தா, உயர் கல்வி வாய்ப்பு, ஆலோசனை மற்றும் நீண்ட கால முதலீடுகளுக்கு ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய நிதி நிலைமை மற்றும் சொத்து திட்டமிடுதலுக்கு பொது பலன் தரும். செவ்வாய் கடகம் வைத்து உங்கள் சமூக வட்டத்தை வலுப்படுத்து. நண்பர்கள் மூலம் வாய்ப்புகள் வரும். ஆனாலும் உணர்ச்சி சார்ந்த செலவுகள் அதிகரிக்கலாம் என்பதை கவனம் வைக்க வேண்டும். தொழில் டிசம்பர் முதற்கட்டத்தில் பணி அழுத்தம் மற்றும் கடமைகள் அதிகரிக்கும். பணிக்குள் டாக்குமெண்டேஷன், EBN ரிப்போர்ட்டிங்கில் நுணுக்கம் தேவை. மாத நடுப்பகுதியில் உங்கள் படைப்பாற்றல் மற்றும் ப்ராப்ளம் சால்விங் திறன் வெளிப்பட்டு மேலாளர்களிடமிருந்து பாராட்டுக்களை பெறும். ஜாப் சேஞ்ச் யோசனை இருப்பினும் முக்கியமான தீர்மானம் மாத கடைசி வரை காத்திருப்பதே நன்மை. ஃப்ரீலான்ஸ் மற்றும் கன்சல்டிங் துறையில் உள்ளவர்கள் புதிய கிளையண்ட்ஸை காண்பர். கான்டென்ட் கிரியேஷன் மற்றும் ட்ரெய்னிங்கில் ட்ராக்ஷன் அதிகரிக்கும். வியாபாரம் பிஸ்னஸ்க்கு இது சீரான வளர்ச்சி மாதம். புதிய லீட்கள், பழைய பாக்கி வருவாய் மீட்பு, வெண்டர்களின் ஒத்துழைப்பு ஆகியவை வரும். உங்களின் டீட்டெயில் ஓரியன்ட் அப்ரோச் காரணமாக குவாலிட்டி மிக்க சர்வீஸ் கொடுக்கும் போது ரிப்பீட் ஆர்டர்ஸ் கிடைக்கும். புதன் வக்ரம் காரணமாக கான்ட்ராக்சுவல் டேர்ம்ஸ் இருமுறை சரிபார்த்து ஒப்புதல் அமைய வேண்டும். மேஜர் லான்ச்சஸ் டிசம்பர் இறுதிக்கு பிறகு திட்டமிடுவது சிறந்தது. நிதி நிலை நிலைத்திருக்கும். சில எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். குரு ஆதரவு மூலம் தனி நிதி வளர்ச்சி நடக்கும். பேங்க் அப்ரூவல்ஸ், இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ் மற்றும் லாங் டிலேட் டியூஸ் மீட்பு மாதத்தில் அமையும். சிறப்பு கவனம் செலவு திறனில் வைக்கவும். குறைந்தது 20% சேமிக்க திட்டமிடுங்கள். பெரிய முதலீடுகளை சற்று காலம் ஒதுக்கி டிசம்பர் கடைசி பகுதியிலே செயல்படுத்துவது நல்லது. குடும்ப பொறுப்புகள் அதிகரித்து அதனை சீராக சமாளிப்பீர்கள். பெற்றோர்களுடன் நேரம் செலவிடுவதால் அவர்களது உடல்நிலை மேம்படும். சகோதரர்களோடு தொடர்பு வலுப்பட்டு குடும்ப நிகழ்ச்சிகள் ஏற்படும். திருமணமானவர்கள் தங்கள் துணையுடன் நிதி மற்றும் எதிர்கால திட்டங்களை அமைக்கிறார்கள். ஷிகாலில் உள்ளவர்கள் மனதார்ந்த உரையாடல்கள் மூலம் தெளிவு பெறுவர். சிங்கிள்கள் ஒரு நம்பகமான பரிகசத்தை சந்திக்க வாய்ப்பு அதிகம். ஆரோக்கியம் உடல் நலத்தில் சிறிய சிக்கல்கள் வரலாம். ஜீரணம், இதய சலனம், கழுத்து இறுக்கம் போன்றவை. தினசரி நடனம், சந்தோஷமான உறக்கம், மிதமான உணவு முறை, நீர் போதுமான அளவு மற்றும் மூச்சு பயிற்சி அவசியம். மன அழுத்தம் காக்கும் மனதளவில் தியானம் உதவும். ஆன்மீகமும் மனமுயற்சியும். குரு மற்றும் சனி ஆகிய 2 கிரகங்களின் ஆதரவு உள்நிலையை தூண்டும். கோயில் தரிசனங்கள், ஜபம், தியானம் இதுவரை நிலவிய மன அழுத்தத்தை நீக்க உதவும். நீண்டகால கார்மிக் இஷ்யூஸ்களுக்கு தீர்வு வரும். ஆன்செஸ்டர்ஸ்க்கு செய்யும் சிறு திருப்பங்கள் மனதுக்கு சாந்தியாகும். பயணம், வேலை தொடர்பான செலவு பயணங்கள் மற்றும் குடும்ப சுற்றுலா சிறந்தது. பயண தணிக்கைகள் மற்றும் டாக்குமெண்ட் சரிபார்ப்பு தேவையாக அமையும். டிக்கெட் மற்றும் ஐடியை முன்கூட்டியே தயார் செய்து வைங்க. குறிப்பாக ஆலோசனைகள், ஒவ்வொரு ஆவணத்தையும் இருமுறை படியுங்கள். முக்கிய சந்திப்புகள் மற்றும் ஒப்பந்தங்கள் டிசம்பர் கடைசி பகுதிக்கு அமைத்து முடிவு செய்யுங்கள். எமர்ஜென்சி சேவிங்ஸை கொண்டிருங்கள். உறவுகள் தொடர்பில் மென்மையாக பேசுங்கள். உடல் மன இணக்கத்திற்கு தினசரி நடை மற்றும் மூச்சு பயிற்சி தவறாமல் செய்யுங்கள். இந்த மாதத்தின் சுருக்கமான உண்மை: புதன் வக்ரம் மூலம் நீங்கள் வாழ்க்கையை மிகவும் நுணுக்கமாக கவனிக்க கற்றுக்கொள்கிறீர்கள்.
குரு மற்றும் சனி ஆகியோரின் உதவியால் உள்நிலை தெளிவு, நிதி சீரமைப்பு மற்றும் குடும்ப பாதுகாப்பு கிடைக்கும். திட்டமிட்டு பொறுமையாக விவேகத்துடன் செயல்படுத்தினால் டிசம்பர் மாதம் உங்கள் கை கொடுக்கும் பலன்களை நீண்ட காலமாக அனுபவிப்பீர்கள். இந்த ஆன்மீக வீடியோவை லைக் செய்து விடுங்கள். உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு இன்று என்ன நடக்க வேண்டும் என்பதை கமெண்ட் பண்ணுங்க. நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளமுடன்.